திமுக நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல்வர் ஸ்டாலின் 1-to-1 சந்தித்து வருவது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். 2021 தேர்தலுக்கு முன்பும் இதேபோல்தான் தலைவர் அவர்கள் அன்றைக்கு நிகழ்ச்சி கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினால் அதில் 1-to-1 பேசி அதன் மூலமாக நல்ல பலன் கிடைத்த காரணத்தினால் அதே அடிப்படையில் இந்த தேர்தலில் 2026 தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முழு மூச்சோடு இந்த தேர்தல் களத்திலே ஈடுபட துவங்கிவிட்டது. அதற்குரிய பல்வேறு பணிகளையும் துவங்கி அங்கேயே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது கழக தோழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்ல, தலைவரிடத்திலே மனம் திறந்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இதில் யாரும் இருக்கும் 2 பேரை தவிர தலைவரும் சம்மந்தப்பட்ட ஒன்றிய நகர செயலாளர் தவிர மாவட்ட செயலாளர்களோ தலைமை கழக நிர்வாகிகளோ யாரும் அந்த கூட்டத்திலே உள்ள மண்டபத்தில் இருக்க மாட்டோம். தலைவரும் சம்மந்தப்பட்ட ஒன்றிய நகர செயலாளர் மட்டும்தான் பேசுவார்கள். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களை தனியாக கூப்பிட்டு பேசுவார். இப்படி தான் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இது கழக தோழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய உற்சாகம்.